அழகே என் அழகே, நடுவானில் நிலவான அழகே. அழகே என் அழகே, பனிக்காலம் பூ பூத்த அழகே. அழகே என் அழகே, நடுவானில் நிலவான அழகே. அழகே என் அழகே, பனிக்காலம் பூ பூத்த அழகே. உலகாளும் தேவன் மனுமகனான அழகே. மடி மீது தவழும் அழகான அழகே. உலகாளும் தேவன் மனுமகனான அழகே. மடி மீது தவழும் அழகான அழகே. அழகே என் அழகே, நடுவானில் நிலவான அழகே. அழகே என் அழகே, பனிக்காலம் பூ பூத்த அழகே. மண்ணுலகை வாழ வைத்த அழகே. பெண் தூதரை பாட வைத்த அழகே. மண்ணுலகை வாழ வைத்த அழகே. பெண் தூதரை பாட வைத்த அழகே. வானம் பூமியாவும் எங்கள் அழகே. ஒரு வார்த்தை சொல்லி தோன்ற செய்த அழகே. அழகே என் அழகே, நடுவானில் நிலவான அழகே. அழகே என் அழகே, பனிக்காலம் பூ பூத்த அழகே. அன்பு மொழி பாஷை பேசும் அழகே. என் உள்ளத்தையே உருக வைத்த அழகே. அன்பு மொழி பாஷை பேசும் அழகே. என் உள்ளத்தையே உருக வைத்த அழகே. வாழ்வில் நம்மை தோன்ற செய்த அழகே. என்னை மார்போடு தாங்கி நிற்கும் அழகே. அழகே என் அழகே, நடுவானில் நிலவான அழகே. அழகே என் அழகே, பனிக்காலம் பூ பூத்த அழகே. உலகாளும் தேவன் மனுமகனான அழகே. மடி மீது தவழும் அழகான அழகே. உலகாளும் தேவன் மனுமகனான அழகே. மடி மீது தவழும் அழகான அழகே. அழகே என் அழகே, நடுவானில் நிலவான அழகே. அழகே என் அழகே, பனிக்காலம் பூ பூத்த அழகே. Good morning, friends in Jesus Christ. We are going to celebrate the Christmas Mass right now. Come,
Let's begin this day with the Holy Mass. வழமையாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்ற கருத்துக்களோடு உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் தங்களுக்காக ஜெபிக்கும்படி வேண்டிக் கொண்டவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும்படியாகவும், நிறைவேறிய வேண்டுதல்களுக்கு நன்றியாகவும், வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தை 4 தாய்மார்களையும் ஒரு அடியாரையும் 2 குடும்பங்களையும் இறைவன் தன் தயவிலை வைத்து காத்தருளும்படியாகவும், இவர்களுடைய உள்ளத்து விருப்பங்கள் நிறைவேறும்படியாகவும், இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையுள்ள இரத்தத்தினால் உலகம் பூராகவும் பரவி கிடக்கின்ற வைரஸ் கொள்ளை நோயை அழித்து விடும்படி வேண்டுதலாகவும், இன்றைய தினத்திலே கனடாவிலே தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற திருமதி டாரத்தி இன்ஃபென்டா ஏப்ரஹாம் உடைய ஆசிரோடும் அருளோடும் நற்சுகத்தோடும் வாழும்படியாகவும், அத்தோடு கனடாவில் வசிக்கும் இம்மானுவல் குடும்பம், எமில் குடும்பம், யூகேயில் வசிக்கும் ஜீமர் குடும்பம், இந்த குடும்பங்கள் இறைவனுக்கு தங்களது நன்றி பலியை ஏறெடுத்து நிற்கின்றார்கள். இவர்களினுடைய நன்றியோடு இறைவன் தாமே இவர்களினுடைய குடும்பத்தை எந்நாளும் எப்பொழுதும் தன்னுடைய அருட்கரத்திலே வைத்து பாதுகாத்து வழிநடத்தி காத்தருளும்படியாகவும், அபிலாஷினிக்கு இறைவன் சிறந்த எதிர்காலத்தை தந்தருளும்படியாகவும், ரொஷானியினுடைய நன்றியாகவும், இறைவன் தாமே இவரை நற்சுகத்தோடும் நல்லாசிரோடும் வழிநடத்தி காத்தருளும்படியாகவும், மேரி ஜோசபின், ஏஞ்சலா ஜெயநாதன் இவர்களுக்கு நற்சுகத்தையும் நல்லாசிரையும் இறைவன் தந்தருளும்படியாகவும், மரித்து போன பங்கிராஸ், ரோசரி, யூஸ்டஸ் கொரேரா, ஜாசிலன் ஜோசப், குமுதினி நவநீதன் ஆகியோருக்கு இறைவன் தாமே நித்தியகளை பாற்றி தந்தருளும்படியாகவும் இந்த பலி வழியாக நாம் அனைவரும் வேண்டி செபித்து நிற்போம். ஆண்டவரது இல்லத்துளை நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமீன். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஏகசுதனாய் ஜனித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் தகப்பனே இறைவா, எங்கள் மீட்பரும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் உள்ளத்தால் அமைதியும் ஆசீரும் பெற்றவர்களாக வாழ்நாள் முழுவதும் உம்முடைய நலன்களால் நிரப்ப பெற்று எங்கள் வாழ்விலே ஆசீரோடு வாழவும் அடுத்தவர்கள் வாழ்விலே ஆசீராக விளங்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதிர்த்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழுகிறார்கள். கொள்ளை பொருட்களை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் செங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். ஒன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளில் இருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் கூர்மையுள்ள வாளினும் மிகவும் கூர்மையானது. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் மரபினரான யோசேப்பும் தமக்கு மண ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கேலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லஹேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கிருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீர் என ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Merry Christmas to all of you. ஒரு வாட்டி பையன் ஒருத்த அன்னைக்கு மழை நாள் தன்னுடைய அறைக்குள்ள பூட்டிட்டு உட்கார்ந்து இருந்து வேலை செய்துட்டு இருக்கிறான். அப்போன்னு பார்த்து அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி ஜன்னல் தட்டப்படுகிறது. ஜன்னல் பக்கம் பார்க்கிறான். வெளியில ஒரு குட்டி குருவி மழைக்கு நனைஞ்சிக்க முடியாம அடைக்கலம் தேடிட்டு அந்த ஜன்னல்ல தட்டிக்கிட்டே நிக்குது. இப்போ அந்த குருவியை பார்த்ததும் இவன் உள்ளத்துல ரொம்ப இரக்கமா போயிருச்சு. என்ன பண்றான், அந்த குருவியை காப்பாத்திரணும் அப்படி என்கிற எண்ணத்துல அந்த குருவி பக்கமா மெதுவா போறான். போய் அந்த ஜன்னலை திறக்கலாம் அப்படின்னு ஜன்னல் அருகில தன்னுடைய கையை கொண்டு போனதும் அந்த குருவி பறந்துருது. இவனுக்கு ரொம்ப வேதனையா போயிடுச்சு. ஐயோ, காப்பாத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனோம், ஆனா அந்த குருவி அதை தெரிஞ்சுக்காம பறந்துருச்சே அப்படின்னு நினைச்சவன் என்ன பண்ணான், தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து உட்கார்ந்து தன் வேலையை செய்ய ஆரம்பிச்சான். மீண்டுமாக பார்த்தால் அவனுடைய ஜன்னலினுடைய அந்த கண்ணாடி பகுதி தட்டப்படுகிறது. திரும்பி பார்க்கிறான், அதே குருவி. இப்போ மனசுல ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த வாட்டியாச்சும் ஜன்னலை திறந்து குருவியை உள்ள எடுத்து காப்பாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போன வாட்டி மாதிரியே அந்த ஜன்னலை நோக்கி நடக்கிறான். இந்த குருவியும் அவனை பார்த்ததுமே பறந்து போயிடுது.
இப்படி குருவி வருவதும், இவன் உதவி செய்ய செல்லுவதும், இவனை பார்த்ததும் குருவி பறந்து போவதும் ஒரு 4-5 வாட்டி நடந்திருக்கும். ரொம்ப வேதனையோட தன்னுடைய இருக்கையில அமர்ந்து இருக்கிறான். மொத்தத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பையனுடைய அப்பா பையன்கிட்ட வந்து சொல்றாரு, இந்த பாரு மகனே, உன்னுடைய நல்ல உள்ளம் எனக்கு புரியுது, நான் உன்னுடைய அப்பா. ஆனா உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய மனசும் அந்த குருவிக்கு எப்படி புரியும்? அந்த குருவியை பொறுத்த மட்டும் நீ அதன் அருகிலே போவது அதற்கு பயத்தை கொடுக்கிறது. அதற்கு உள்ளத்துல இருக்கக்கூடிய எண்ணம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய உருவம் என்னை நோக்கி வருகிறது, எனக்கு ஆபத்து வருகிறது அப்படின்னு நினைச்சு கொண்டு அந்த குருவி மீண்டுமாக மழைக்குள்ளேயே பறந்து போகிறது. உண்மையிலேயே நீ அந்த குருவிக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அந்த குருவியினுடைய உருவத்தை நீ எடுத்துக்கணும். நீ குருவியாக மாறணும். நீ குருவியாக மாறி ஜன்னல் அருகிலே போனால் அந்த குருவியினது உள்ளத்துல என்னை போன்று ஒரு குருவி என் அருகிலே வருகிறது, ஆகவே இந்த குருவி எனக்கு உதவி செய்ய வருகிறது என்கிற எண்ணத்தை அந்த குருவி பெற்றுக்கொள்ளும். அப்பொழுது நீ அந்த குருவிக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு அப்பா சொல்லி முடித்தாராம். அன்பின் உள்ளங்களே, அநேகரினுடைய கேள்வி என்ன தெரியுமா? கடவுள் மனுஷர்களை விடுவிக்க ஏன் இந்த உலகத்துல மனுஷனாக பிறக்கணும்? கடவுளாகவே அவர் வந்திருக்கலாமே. அவர் கடவுளாக இந்த உலகத்திற்குள்ளே வந்து மக்களை பாவத்தில் இருந்து தீமையில இருந்து விடுதலை செய்திருக்கலாமே. அப்படி என்று கேட்கின்றவர்களுக்கான பதில்தான் இந்த குட்டி கதை. இந்த கதையில அப்பா சொன்ன வார்த்தைகளை கவனித்தீர்களா? குருவிக்கு உதவி செய்யணும் அப்படின்னா குருவியினுடைய உருவத்துல சென்றால்தான் அதை பார்க்கின்ற குருவி உதவியை ஏற்றுக்கொள்ளும். அந்த குருவியினுடைய உள்ளத்துல நம்பிக்கை பிறக்கும். அதே போன்று மனுஷர்களை மீட்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் கடவுள் உருவத்திலே வந்தால் மனுஷன் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கடவுள் உருவத்தை பார்த்து பயந்து போய் விடுவான். ஆகவேதான் கடவுள் மனுஷனாக இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்குள்ளே பிறந்தார். அவர் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸ் விழா. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கிரைஸ்ட் மாஸ், இந்த 2 சொற்களின் சேர்வையாகும். கிரைஸ்ட் என்றால் மீட்பர், மெஸ்ஸியா. மாஸ் என்றால் மக்கள். மக்களை மீட்பதற்காக கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததை கொண்டாடுகிற நாள்தான் கிறிஸ்து பிறப்பு திருவிழா, கிறிஸ்துமஸ் திருவிழா. இப்போ இன்னும் ஒரு கேள்வியை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது டிசம்பர் மாதம் 25ஆம் திகதியா? இது அநேகருக்கு இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம். இன்னைக்கு நாம படித்த முதல் வாசகம் இதற்கான பதிலை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இது முதலாவது காரியம். 2வது காரியத்தை பாருங்கள். சாவின் நிழலிலே நடந்த மக்கள் வாழ்வை கண்டு கொண்டார்கள். அப்போ கிறிஸ்து பிறப்பினுடைய முக்கியமான நோக்கமே இந்த 2 காரியங்கள். முதலாவது என்ன? மரித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு வாழ்வு தருவது, இருளிலே இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது. இந்த இருளுக்கும் மரணத்திற்கும் என்ன சம்பந்தம்? இருள மக்கள் இறந்துடுவாங்களா? அதற்கான பதில் என்ன தெரியுமா? வரலாற்றை புரட்டி பார்த்தால் உலகத்துல சில இடங்கள்ல இரவு நேரங்கள் அதிகமாக இருக்கும். அந்த பகுதிகள் எல்லாம் எப்படின்னா பனியால் படர்ந்த பகுதிகள். அங்க எப்பொழுதுமே இருள்தான் சூழ்ந்திருக்கும். அந்த இருளின் வேளையில பனியின் கொடூரத்துல மக்கள் வியாதிப்பட்ட நிலையில மரித்து கூட போக ஆரம்பித்தார்கள். இது வரலாறு. இந்த வரலாற்றின் சூழ்நிலையில மக்கள் எல்லாரும் வியாதியின் படுக்கையில இறந்து போற வேளையில டிசம்பர் மாதம் 25ஆம் திகதியிலிருந்து ஜனவரி மாதம் 6ஆம் திகதிக்குள்ளாக இந்த இருள் மாறிப்போய்
இருள் கலைந்து போய் வெளிச்சம் உலகத்திற்குள் வர ஆரம்பிக்கும். எந்தெந்த பகுதிகள் எல்லாம் உலகத்துல இருளிலே இருந்ததோ, எந்தெந்த பகுதிகள் எல்லாம் பனிக்குள்ளே குளிருக்குள்ளே இருந்ததோ, அந்தந்த பகுதிகள் எல்லாம் இருள் நீங்கி குளிர் நீங்கி வெளிச்சத்தை பெற ஆரம்பிக்கும். அப்படி வெளிச்சத்தை பெறுகின்ற பொழுது யாரெல்லாம் வியாதிப்பட்ட நிலையில இருப்பார்களோ, யாரெல்லாம் வியாதியின் கொடூரத்தில் இருப்பார்களோ, அவர்கள் எல்லாம் சுகமடைய ஆரம்பித்தார்கள். ஆகவே அன்னைக்கு வாழ்ந்தவர்கள் யோசித்தார்கள், இருளிலே வாழ்ந்தவர்கள் இந்த இருளிலே இருக்கக்கூடிய குளிரிலே நடுங்கி வியாதிக்குள்ளே வீழ்ந்தவர்கள், அந்த வியாதியின் நிமித்தம் மரித்து போனவர்கள் இப்பொழுது வெளிச்சத்தை கண்டதும் ஒளியை கண்டதும் உள்ளத்திலும் சரி உடலிலும் சரி ஒரு புத்துணர்வை பெற்றுக் கொள்கிறார்கள். வியாதி மறைந்து விடுகிறது, ஆரோக்கியம் வந்து விடுகிறது. ஆகவே டிசம்பர் மாதத்துல காணக்கூடிய அந்த வெளிச்சத்தை கொண்டாட ஆரம்பித்தார்கள். வெளிச்சத்தின் விழாவாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். அந்த விழா திருச்சபைக்குள்ளே காலம் செல்ல செல்ல வெளிச்சமாகிய தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்குள்ளே வந்ததாக, வெளிச்சத்தின் நாளாக, அவரினுடைய பிறப்பு விழாவாக அது கொண்டாடப்பட ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே வெளிச்சத்தை கொண்டாடி வந்த மக்கள் இப்பொழுது அந்த வெளிச்சத்திற்கு புது அர்த்தம் கொடுத்து கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாட ஆரம்பித்தார்கள். எனவே அன்பின் உள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இந்த உலகத்திற்குள்ளே வந்த பொழுது காரிருளில் நடந்த மக்கள் அந்த கிறிஸ்து இயேசு என்கின்ற வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படி வெளிச்சத்தை கண்ட பொழுது சாவின் நிழலிலே இருந்தவர்கள், அழிவின் விளிம்பிலே இருந்தவர்கள் புத்துயிர் பெற்று கொண்டார்கள். இந்த சாவை கொடுத்தது, அழிவை கொடுத்தது ஒவ்வொருவரின் ஆன்மாவையும் அழிக்கும் அளவிற்காக பாவத்திற்குள்ளே மனுஷர்களை தள்ளி கொண்டிருந்தது சத்துருவாகிய சாத்தான். அந்த சாத்தான் இடத்துல இருந்து மனுஷர்களினுடைய ஆன்மாக்களை விடுவித்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. அந்த வல்லமையைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் பிறந்த வல்லமையாக கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு தினமானது நம்முடைய வாழ்விலும் என்னென்ன காரியங்கள் நமக்கு இருளாக இருக்கின்றதோ, என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நம்மை அழிவு பாதைக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறதோ, அவற்றிலே இருந்தெல்லாம் விடுதலை தரக்கூடியதாக மாறப்போகிறது. நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தீமையின் காரியங்கள், போதை பழக்கத்தின் அடிமை தொல்லைகள், நாம் செய்யக்கூடிய தவறான காரியங்கள், பேசக்கூடிய பொய்யான வார்த்தைகள், நாம் செய்யக்கூடிய காசிப், இப்படி என்னென்ன காரியங்கள் வாழ்க்கையை விட்டு விலகாமல் தீமையாக இருக்கின்றனவோ அவற்றை விட்டு நாம் வெளியே வரணும் அப்படி என்று எதிர்பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? நன்மையான காரியங்களை செய்ய நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் அதை செய்ய முடியவில்லை. உங்க வாழ்க்கையில நன்மையின் காரியங்களை செய்ய நீங்க வாஞ்சியோடு இருக்கிறீங்க, ஆனால் அதை செய்ய விடாமல் சத்துருவாகிய சாத்தான் உங்களை தடுத்து கொண்டிருந்தால் இன்றே உங்களுக்கான விடுவின் நாள். ஆண்டவர் உங்களை விடுவிக்கின்ற நாள். அவர் உங்களை விடுவித்து கொண்டிருக்கிறார். நன்மையின் காரியங்களை நோக்கி அவர் உங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, உங்க வாழ்வில் என்னென்ன காரியங்கள் இதுவரை வெளிச்சத்தை காணாமல் இருக்கின்றதோ, அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இதுவரை கைகூடி வரவில்லை அல்லவா? இதோ வெளிச்சம் உங்கள் வாழ்விலே வந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரம் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வெளிநாட்டு பயணம் இதுவரை உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டு இருந்தது அல்லவா? எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தது அல்லவா? இதோ உங்களுக்கான நம்பிக்கையின் வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கான வாய்ப்புகளை திறந்து கொடுக்க போகிறார். அந்த தொழில் வாய்ப்பு நீங்க எதிர்பார்த்தீங்க, காத்து கொண்டிருந்தீங்க, கைகூடி வரவில்லை அல்லவா? ஆண்டவர் வெளிச்சமாக உங்களுக்கான பாதையை திறந்து காட்டப் போகின்றார். வாழ்விலே நீங்கள் ஆசிருக்கு மேல் ஆசிரை காணப்போகிறீர்கள். இது நாள் வரை இந்த உலகம் வைரஸ் கொள்ளை நோய் என்கின்ற இருளுக்குள்ளே வாழ்ந்தது அல்லவா? அவரினுடைய வருகை வைரஸ் கொள்ளை நோயை முற்றும் முழுவதுமாக அழித்து விட போகிறது.
நாம் விடுதலையின் பிள்ளைகளாக வாழப் போகின்றோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழப் போகின்றோம். சாவின் பள்ளத்தாக்கிலே நாம் வாழப் போகின்றவர்கள் கிடையாது. வாழ்வின் சிகரங்களை காணப்போகின்றோம். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகி இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் தன்னுடைய திரு அவையின் நலனுக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் அவர் காட்டிய வழியிலே வாழ்ந்து ஆசீரை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நுரைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரையில் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜோசப், உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் விழுந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் வேண்டுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மாட்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீர். எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இவருடைய விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக தகப்பனை இறைவா, இந்த நாளை தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற நாங்கள் மகிழ்வோடும் ஆசிரோடும் எந்நாளும் எப்பொழுதும் வாழ்ந்து கொள்வோமாக. இது நாள் வரை எங்களுக்கு நீர் செய்து வந்த சகலவிதமான நன்மைத்தனங்களுக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்கள் கூடவே நீர்தாமே இருப்பீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றுக்கும் எங்களை தப்புவித்து காத்தருள்வீராக. போக்கிலும் வரத்திலும் துணையாக இருப்பீராக. கடந்த நாட்களில் கைகூடி வராத காரியங்கள் இனி வருகிற நாட்களிலே கைகூடி வர கிருபை செய்வீராக. இன்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை, குருத்துவ துறவர பணி வாழ்விலே அர்ப்பணிப்பு நாளை நினைத்து கொண்டாடுகிறார்களோ அத்தனை பேரும் ஆசிரும் நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. திருமணமானவர்கள் தங்களது அன்பிற்கு எந்நாளும் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழுவார்களாக. அப்பா தகப்பனே, உலகம் பூராகவும் இருந்து தங்களுக்காக ஜெபிக்கும்படி வேண்டிக் கொண்டவர்களின் வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறேன். அவரவர் தேவைகளை நீர்தாமே அவரவருக்கு நிறைவேற்றி கொடுப்பீராக. ஒவ்வொருவரும் தங்களது தேவைகள் நிறைவேறி மகிழ்வோடு வாழ நீர்தாமை கட்டளையிடுவீராக. இன்றைய தினத்திலே ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், கைம்பெண்கள், வாழ்வதற்கே விருப்பம் இல்லாமல் விரக்தியின் விளிம்பிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள் உம்முடைய அன்பை சுவைக்க நீர்தாமை கட்டளையிடுவீராக. அவர்கள் வாழ்விலே நீர்தாமே நம்பிக்கையின் வெளிச்சமாக பிரகாசிப்பீராக. காணாமல் போனவர்கள் சீக்கிரமாக அவரவர் இல்லங்களுக்கு திரும்புவார்களாக. தகப்பனே, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்கள் சீக்கிரம் விடுதலையை காண்பார்களாக. இந்த கிறிஸ்து பிறப்பு தினமானது எங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்வையும் ஆசிரையும் அருளையும் நிறைவாக தருவதாக. மேலும் தகப்பனே, நாங்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசிரும் நன்மையும் கிருபையும் பெருக நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அம்மேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. அம்மேன். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Wish you all a very merry Christmas. அன்பின் உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருங்கள். உள்ளத்திலே சந்தோஷமாக இருங்கள். வாழ்விலே சந்தோஷமாக இருங்கள். குடும்பமாக சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமே உங்கள் வாழ்வாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களது எண்ணங்கள், விருப்பங்கள் நிறைவேறி இன்னமும் அதிகமாக இரட்டிப்பாக சந்தோஷத்தோடு வாழ வாழ்த்துகிறேன். God bless you. Take care and see you all at the night prayer. Bye. பாவங்கள் மகிழ்ந்து